அண்மை செய்தி, நடிகர் விஜயின் கட்சி கொடி தொடர்பான காட்சிகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயின் கட்சி கொடி வெளியானதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி ஒத்திகையானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 22ஆம் தேதி கட்சி கொடியை முறைப்படி அறிமுகம் செய்ய இருக்கிறார் விஜய். அதன்படி தற்போது அதற்கான ஒத்திகையானது நடைபெற்று இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நடிகர் விஜயின் கட்சி கொடி தொடர்பான காட்சிகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 22ஆம் தேதி கட்சி கொடியை முறைப்படி நடிகர் விஜய் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் தற்போது ஒத்திகையானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. வரக்கூடிய 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கட்சி கொடியை இருமுறை கம்பத்தில் ஏற்றி ஒத்திகை பார்த்த காட்சி தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக கொடி அறிமுக விழாவிற்கு முன்னதாகவே மஞ்சள் நிறத்தில் உள்ள தமிழக வெற்றி கழக கொடி பறக்கும் வீடியோ பிரத்யேக காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி அக்கட்சியின் கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ள இந்த விழாவில் அலுவலக வளாகத்தினுள் நிறுவப்பட்ட சுமார் 30 அடி உயரம் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி விஜய் கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். கொடி அறிமுக விழாவையொட்டி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விழா ஏற்பாடுகள் மற்றும் வர்ணம் பூசும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பணிகளை ஆய்வு மேற்கொள்ள கொடி அறிமுக விழா நடைபெற உள்ள தலைமை அலுவலகத்திற்கு கருப்பு நிற ஆடையில் BMW சொகுசு காரை தானே ஓட்டிக் கொண்டு வந்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னதாக நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் நடுவில் விஜய் படத்துடன் உள்ள கட்சியின் கொடியை கம்பத்தில் இருமுறை ஏற்றி ஒத்திகை பார்த்திருக்கக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மஞ்சள் வேட்டி மஞ்சள் சட்டை அணிந்து விரதம் இருந்து முழுவதும் மஞ்சள் நிறத்தில் நடுவில் விஜய் படத்துடன் உள்ள கொடியை பூஜை செய்த பின்னர் தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் ஏற்றி ஒற்றையை பார்த்திருப்பது அங்குள்ளவர்களுக்கு சர்க்கரை பொங்கலும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த வரக்கூடிய 22ஆம் தேதி கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய நிர்வாகிகள் 250 முதல் 300 நபர்கள் வரை அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த கட்சி கொடியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இருமுறை ஒத்திகை பார்த்திருக்கக்கூடிய காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் வரக்கூடிய 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொடியை அறிமுகம் செய்வதற்கு முன்னதாகவே கொடிக்கம்பத்தில் இருமுறை ஏற்றி ஒத்திகை பார்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, வரும் 22ஆம் தேதி கட்சி கொடியை முறைப்படி விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். முன்னதாக அந்த கட்சி கொடியில என்ன இடம்பெற இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? அதாவது நிச்சயமாக அந்த கட்சி கொடியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் தற்போது நிறுவப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. நடுவில் விஜய் படத்துடன் கூடிய தமிழக வெற்றி கழகம் என குறிப்பிடக்கூடிய வகையில் அந்த கொடி என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பணிகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று வந்திருக்கிறார். BMW சொகுசு காரில் வந்த அவர் இருமுறை அந்த கொடியை கொடிக்கம்பத்தில் ஏற்றி அந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பதும் இன்று நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி நாள் என்பதால் இன்றைய தினம் என்பது இந்த ஒத்திகை என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஓரிரு நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கொடியை பொறுத்தவரையில் முழுவதுமாக மஞ்சள் நிறத்தில் நடுவில் விஜய் படத்துடன் கூடிய கட்சி கொடியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் என குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, கட்சி கொடியை இன்னும் ஓரிரு நாட்களில் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள்லாம் எந்த நிலையில இருக்கு?
நிச்சயமாக கட்சி கொடி அறிமுக விழா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து பணிகளும் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வரக்கூடிய வியாழக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெற இருக்கிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விழாவில் பங்கேற்க சுமார் 250 முதல் 300 நபர்கள் வரை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியிலிருந்து அதிக அளவிலான நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தலைமை அலுவலகம் சுற்றிலும் அந்த வண்ணம் பூசும் பணி என்பதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே கட்சி தலைமை அலுவலகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வரும் 22ஆம் தேதி கட்சி கொடியை முறைப்படி நடிகர் விஜய் அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதற்கான ஒத்திகையானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.